ஹாய் ஹலோ மக்களே, இது உங்கள் எம்ஆர் டிவைன் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மயிலாடுதுறையில் உள்ள ஒரு கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோவில் நரசிங்கன்பட்டியிலிருந்து 3 கிலோமீட்டர் தாண்டி திருவாடுதுறை அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஒரு சிவன் கோயில் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், கோயிலை சுற்றி உள்ள தெப்பக்குளம். இந்த கோயிலுக்கு 3 கோபுர வாசல் இருக்குது. இது நம்ம பார்க்க போகிற மெயின் கோபுர வாசல். பாருங்கள், இங்கே 2 சைட்லேயும் வலது இடதுபுறம் விநாயகரும் முருகரும் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிறாங்க. இந்த கோயிலில் வீற்றிருக்க சிவனோட பேர் என்னன்னா கோமுதீஸ்வரர். இது பாருங்கள், பெரிய தெப்பக்குளம் இந்த கோயிலை சுற்றி இருக்குது. விநாயகர் இருக்கிறாங்க. இப்போது நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, இங்கே இருக்க நந்தி தான். இந்த நந்தி பார்த்திங்கன்னா பெரிய நந்தி. இந்த நந்தீஸ்வரர் சுமார் 14 அடி உயரம் இருக்குது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நந்தி நம்ம சொல்கிறது தஞ்சாவூர் கோயிலில் இருக்கிற நந்தி சொல்லுவோம். ஆனால் இந்த கோயிலோட நந்தி பார்த்திங்கன்னா 14 அடி உயரம் இருக்குது. கோயிலில் பார்த்திங்கன்னா மாசி மகம் பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுது. கோயிலோட கொடி கம்பமும் இருக்குது. பாருங்கள், இது கோயிலில் நம்ம உள்ளே சுற்றி பார்க்க போகிறோம். விநாயகர் இருக்கிறாரு. இது கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸில் கோபுர வாசலில் உள்ள நுழையக்கூடிய இடம் இருக்குது. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா என்ட்ராகும்போது தான் கோமுதீஸ்வரர் இருக்கிறாரு. பக்கத்திலே அப்பர் சுந்தரங்கிற திருமூலருங்கிற 4 நாயன்மார்கள் இருக்கிறாங்க. இதுதான் கோமுதீஸ்வரர் சிவன் வீற்றிருக்க இடம். இது இந்த கோயில் மிகவும் பழமையான கோயில். ஃபுல் கோவிலோட செவுரு எல்லாமே கற்சிலையாகவே கொண்டு கட்டப்பட்டு இருக்காங்க. பாருங்கள், 63 நாயன்மார்களும் சுற்றுப்பிரகாரத்தில் இந்த கோயிலில் ஃபுல்லாகவே இருக்கிறாங்க. இந்த கோயிலோட இன்னொரு தனி சிறப்பு என்னன்னா, அகத்திய முனிவர் இந்த கோயிலில் வழிபட்டதாகவும் கருதப்படுது. அகத்திய முனிவரோட கற்சிலையும் இங்கே இருக்குது இந்த கோயிலில். இவங்களை பாருங்கள், குருன்னு சொல்கிற தக்ஷணாமூர்த்தி. இவர் தான் அகத்திய முனிவர். அகத்திய முனிவருக்குன்னு தனியாகவே சிலை செதுக்கப்பட்டு இந்த கோயிலில் இருக்கிறது தான் சிறப்பு. ஃபுல்லாகவே கல் தூணால் ஆயிருக்கு. இது நடராஜர் சந்நிதி. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இப்போ பார்க்க போகிறது மூலவரோட சன்னதி. இதுதான் ஸ்ரீ மாசிலா மணீஸ்வரர். இங்கே வீட்டிற்கு அம்மனோட பேர் ஸ்ரீ ஒப்பிலா முளையாம்பிகை. பாருங்கள், இந்த கோயிலோட சுற்றி பிரகாரம் பார்த்திங்கன்னா, வெளிப்பிரகாரம் பார்த்திங்கன்னா சுமார் 10 ஏக்கருக்கு மேலே இருக்குது. பெரிய கோவில். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் கோயிலோட தல விருட்சம். இந்த கோயிலோட தனி சிறப்பு என்னென்னா, இந்த கோயிலில் 9 நவக்கிரகங்கள் கிடையாது. ஏன்னா இங்கே வீற்றிருக்க சிவன் 9 நவக்கிரகங்களையும் அடக்கி எல்லாமாவும் இருக்கிறாரு. இது கோயிலோட தியான மண்டபம். இந்த மண்டபத்தில் உட்காந்து தியானம் பண்ணிங்களா உங்களுக்கு அமைதியும் மன நிம்மதியும் கிடைக்கும். இது பாருங்கள், பெரிய கோயில், சுற்றி வெளிப்பிரகாரம் எவ்வளோ இடம் இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஆதீனம் செல்லக்கூடிய வழி. ரைட் சைடில், இந்த கோயிலோட ரைட் சைடில் இருக்குது. இந்த பில்டிங் ஃபுல்லாகவே ஆதீனத்தோடது தான். பாருங்கள், நிறைய பசுக்கள்லாம் இங்கே வளர்த்துட்ருக்காங்க. இங்கேயும் சிவன், முருகர், விநாயகருங்கிற எல்லா கற்சிலைகளுமே இருக்குது. கோணம் டு மயிலாடுதுறை ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். நவக்கிரக சிவன் கோயில்கள் மற்றும் சரஸ்வதி கோயில்னு பழமையான கோவில் நிறைய இருக்குது. நம்ம பார்க்கலாம். நன்றி.